ஸ்ரீரங்கம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி 80வது பள்ளி பிறந்தநாள் விழா மற்றும் ஆண்டு பரிசளிப்பு விழா 16/6/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணியளவில் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக MS நந்தகுமார், தலைவர் SES, செயலர் N கஸ்தூரிரங்கன், பொருளாளர் கிரி மற்றும் CMA R அசோகன், ப செல்வராஜ், மாவட்ட கல்வி அலுவலர் ஓய்வு திருமதி சாந்தி அசோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் கிழக்குரங்கா பள்ளியின் தலைமை ஆசிரியர் சைவராஜு, பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மீனலோச்சினி, SES நிர்வாகிகள் குமார், செல்வராஜ் மற்றும் பள்ளியின் ஆசிரியர் அலுவலக சங்கத்தினர், மாணவிகளின் பெற்றோர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் 12ஆம் வகுப்பில் முதலிடம் பெற்ற மாணவிக்கும், 2ஆம் இடம் பெற்ற மாணவிக்கும் மற்றும் 3ஆம் இடம் பெற்ற மாணவிக்கும் பதக்கங்கள் மற்றும் சன்மானம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். NTT நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சங்கர் சுப்பிரமணியன். ஸ்ரீரங்கம் எஜுகேஷனல் சொசைட்டி 1896ஆம் வருடம் ஆண்களுக்காக ஒரு பள்ளியை ஆரம்பித்தது. அது 129 வருடங்கள் தாண்டி இப்பொழுது 130வது வருடத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது நடுநடுவே உயர்நிலை பள்ளிகளும், பெண்களுக்கான பள்ளிகளும், எலிமெண்டரி ஸ்கூல்ஸும், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் ஸ்ரீரங்கம் எஜுகேஷன் சொசைட்டியால் தொடங்கப்பட்டது. 6 பள்ளிகள் இப்பொழுது ஸ்ரீரங்கம் எஜுகேஷன் சொசைட்டியின் கீழ் இயங்கி வருகிறது. இந்த பெண்கள் மேல்நிலைப் பள்ளியானது 1947ஆம் வருடம் 16 ஜூன் ஆரம்பிக்கப்பட்டது. முதல்ல இங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் அந்த காலத்திலேயே படிக்க விரும்பிய பொழுது ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கோ எஜுகேஷனாக நடத்தி வந்தார்கள். பின்பு பெண்கள் எண்ணிக்கை அதிகமாக இந்த பெண்கள் பள்ளியானது 1947ஆம் வருடம் தனியாக தொடங்கப்பட்டு இன்றைய தினம் 80வது வருடத்தில் அடியெடுத்து வைக்கின்றது. இந்த பெண்கள் மேல்நிலைப் பள்ளியாக 1979ஆம் வருடம் வாக்கப்பட்டு சிறந்த சேவை செய்து வருகிறது. இங்கிருந்து லால்குடி வரைக்கும் அந்த இருக்கக்கூடிய அத்துணை கிராமத்து பெண்களும் இங்குதான் சேர்ப்பார்கள், இங்குதான் படிப்பார்கள். 2500-3000 பேர் இந்த பள்ளியில் படித்திருக்கிறார்கள். அதே போல இந்த பள்ளியில் படித்த பல மாணாக்கியர்கள் மிக உயர்ந்த பதவியிலே இருந்து வருகிறார்கள். அவர்கள் எல்லாம் இந்த பள்ளிக்கு 2022 75வது வருடம் கொண்டாடிய பொழுது வந்திருந்து தங்களுடைய பெருமையையும் தாங்கள் வைக்கும் பதவிகளையும் கூறி எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தினார்கள். அந்த அளவுக்கு இந்த பள்ளி பல 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 பெரியோர்களை உருவாக்கி இருக்கிறது. பலரும் நன்றாக படித்து வருகின்றனர், சிறந்த சேவை செய்து வருகிறது. அனாவசியமாக யாரிடமும் டொனேஷன் எல்லாம் கிடைக்கிறது கிடையாது. ஆனால் இந்த பள்ளிக்கு முன்னாள் மாணக்கியர்கள் நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. அவங்களோட உதவியினால இந்த ஸ்கூல்ல இப்ப எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவைலபிள். என்ன ஃபெசிலிட்டியும் இருக்குன்னாக்க, சோலார் 2 6 கிலோவாட் சோலார் இருக்கு. ஸோ பவருக்கு பத்தி கவலைப்பட வேண்டாம். RO வாட்டர் 4000 லிட்டர் RO வாட்டர் ஒரு நாளைக்கு வரா மாதிரி இருக்கு. அருமையான லெட்ரின்ஸ், டாய்லெட்ஸ், நாப்கின் டிஸ்போசர், அதே போல 6 ஸ்மார்ட் கிளாஸஸ் 6 நம்பர் இருக்கு. அதை தவிர டிஜிட்டல் லைப்ரரி இருக்கு, அடல்ட் டிங்கரிங் லேப் இருக்கு. அது தவிர இப்பொழுது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஸ்பெஷல் லேப் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இங்க செயல்பட இருக்கிறது. எல்லா ஃபெசிலிட்டிஸும், சிறந்த லெபார்டரிஸ், சிறந்த ஆசிரியர்கள், அருமையான ஆசிரியர்கள் இருந்து இந்த பள்ளிக்கூடத்தை நடத்தி வராங்க. அதனால இந்த பள்ளிக்கு நிறைய பேர் சேர்றாங்க. இங்கிலீஷ் மீடியமும் இருக்கு, தமிழ் மீடியமும் இருக்கு. ஒவ்வொரு கிளாஸ்லயும் இங்கிலீஷ் மீடியத்துல 40லேருந்து 50 பேர் படிக்கிறாங்க. ஒவ்வொரு கிளாஸ்லயும் தமிழ் மீடியத்துல படிக்கிறாங்க. 6வது வகுப்பு சேர்ந்தாக்க 12ஆம் வகுப்பு முடியும் வரை மாணவிகள்
விருப்பமாக இங்க படித்து சிறந்த மதிப்பெண்கள் பெற்று வாழ்க்கையிலே சிறந்தவர்களாக விளங்கி வருகிறார்கள். இந்த பள்ளியின் அர்ப்பணிப்பானது எல்லாராலும் போற்றப்படுகிறது, எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பள்ளி மேன்மேலும் சிறப்படைய வேண்டும், மேன்மேலும் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஸ்கூல் சார்பா ஏதாவது எங்களுக்கு தேவை இருக்கு, கல்வித்துறைக்கு கோரிக்கை வைக்கிறீங்களா?